சிவபெருமானின் புண்ணிய தலமான கோவை மாவட்டத்திலே மதுக்கரை என்ற நகரில் அழகாக அமைய பெற்றுள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? தர்மலிங்கமலை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் நமது கோவை மாவட்டத்தில் மதுக்கரை புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவன் கோவில். தர்மர் சிவபெருமானை வழிபட்ட தலமாக இக்கோயில் கருதப்படுகிறது. இது கோயமுத்தூரின் திருவண்ணாமலை என இத்தலம் போற்றப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 558 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள தர்மலிங்க மலை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலின் புவியியல் ஆள்கூறுகள் ஆகும். இக்கோயிலின் மூலவர் தர்மலிங்கேஸ்வரர் ஆவார். இக்கோவிலின் தல விருட்சம் வில்வமரம் ஆகும். தர்மலிங்கேஸ்வரர், விநாயகர், முருகன், நந்தி மற்றும் நவகிரகங்கள் ஆகியோர் இக்கோயிலில் அருள்பாலிக்கின்றனர். மகா சிவராத்திரி, ஐப்பசி, அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், மார்கழி திருவாதிரை, திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், நவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த கோவிலில் நம்ம போய் இந்த சிவபெருமான 2 கை கூப்பி வணங்கிட்டோன்னா நம்ம நினச்ச காரியம் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானோட ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் மதுக்கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே பௌர்ணமி அப்போ கிரிவலை வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே கோவிலில் விநாயகரோட சந்நிதி, முருகப்பெருமானோட சந்நிதி, நந்தியோட சந்நிதி எல்லாமே இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சிவபெருமானை நம்ம நினச்சி வேண்டிட்டோன்னா குழந்தை பேர் நல்லபடியாக கிடைக்கும், திருமண பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும், வீடு கட்டுற பாக்கியம் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். நாமளும் சென்று வழிபடுவோம். கோவை மாவட்டத்திலேயே மதுக்கரையில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு. இந்த கோவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, ஆனால் இந்த ஷார்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்குவீங்க. கோயமுத்தூர்லேயும் ஒரு திருவண்ணாமலை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தின் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப வெகு விமர்சையாக இங்கே பௌர்ணமி கிரிவலத்தப்போ ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க இந்த சிவபெருமானை சுற்றி. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அது மாதிரி பிரதோஷ வழிபாடு, திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம் இதெல்லாம் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம வேண்டிட்டோம்னாலே நம்மகிட்ட இருக்க மன கஷ்டங்கள் எல்லாமே இந்த சிவபெருமான் தீர்த்து வைப்பார். நாமும் சென்று வழிபடுவோம். கோவை மாவட்டத்திலேயே அழகாக மலை மீது அமர்ந்துள்ள சிவபெருமானை தரிசிப்போம். சிவபெருமானின் அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.